சார் அடுத்து அந்த மாதிரி சொன்ன மாதிரி அடுத்த வீடு இந்த 12 வீட்டுல அடுத்த வீடு பார்த்தோம்னா ரிஷபம் வீடு. ரிஷபம் வீட்டுல வந்து ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. நீங்க சொன்னீங்க நட்சத்திரத்துக்கு இல்லாம சித்தர்கள் இருக்காங்கன்னா எல்லா நட்சத்திரக்கும் இருக்காங்க. 27 நட்சத்திரம் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய சித்தர்கள் பிறந்துட்டே இருக்காங்க. என்ன லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனா தெரிஞ்சது வெளியில சொல்றாங்க இல்லையா? சில பேரை இப்போ நம்மளுக்கு வந்து சில ட்ரெஸ் தான் சார் செட் ஆகும். எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சைஸ் இருக்கும். அது பொறுத்து தான் ட்ரெஸ் வந்து செட் ஆகும். ராசி கூட இருக்கும். ஆமா, ட்ரெஸ் போட்டா அவங்களுக்கு சக்சஸ் செட் ஆகும். அந்த மாதிரி சில சித்தர்களை பிடிச்சு கொள்ளும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இயல்புக்கு தேவைப்படுகிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஈர்த்து கொள்ள முடியும். அதனாலதான் அந்த வழிபாடு அதுக்கு தேவைப்படுறத வந்து வாங்கிக்கிறதுக்கு தான், ஒரு நம்மளை வழிபடுத்தி கூட்டு போறதுக்கு தான் வழிபாடு. அப்ப கண்டிப்பா வந்து சித்தர்களை பத்தி சொல்லும் போது அந்த சுக்கிரன் வீடு நான் சொன்னேன். போகர் வந்து சுக்கிரனுக்கு இது பண்ணி அப்படி எல்லாம் போனா நம்ம பேசணும் இதுக்கு முன்னாடி இதுல. சோ அப்போ அதுல வந்து ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு சார். இந்த ரோகிணி, கார்த்திகையோட பாதி அதுலயே வந்துடும். பேலன்ஸ் இருக்க 2 என்னன்னா ரோகிணும் மிருகசீடம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம். இந்த ரோகி நட்சத்திரம் யாருன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையை பொருந்திய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ரோகி நட்சத்திரம். அங்கதான் சந்திரன் உச்சமடைகிற வீடும் கூட அதுதான். இப்போ மன ரீதியான இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ரோகிணின்னு இல்ல, யாரெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காங்களா, யாரெல்லாம் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, சந்திரனாக்க பாதி நாள் வளர்பிற 10 நாள் தேய்பிற இருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரம் அந்த பலன் இருக்குமா? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் சார். அதான் கேக்குறேன். ஓகே. சந்திரன் ஆளுமையில இருக்கும்போது சில சமயம் சூப்பரா இருக்கும், சில சமயம் அது அந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சுமே நம்ம எடுக்க முடியாது. அதுல என்ன கிரகங்கள் நிக்குது, அதை யாரு சாபம் கொடுத்த சித்தர். ஆமா, அது யார் பாக்குறா யார் பேசுறான்றத பொறுத்தெல்லாம் இருக்கு, அதோட நட்சத்திரத்தோட இயல்பு இருக்கும். அப்ப இந்த ரோகிணி அப்படின்ற நட்சத்திரத்துக்கு இப்படியே போனோம்னா சிங்கமுனரின்னு ஒரு ஊர் சார். இது எந்த ஊர்ல மேடம் இருக்கு? காரைக்குடி பக்கத்துல சிங்கமுனரி சார். ஓ சூப்பர். அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நாங்களாம் இப்போ காரைக்குடி எல்லாம் ஷூட்டிங் போகும்போது அப்படி போய் பார்த்துட்டு வந்தோம். கண்டிப்பா ரோகிணி நட்சத்திரக்காரங்க காரைக்குடி பக்கத்துல இருக்க சிங்கமுனரி வாத்தியார் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. ஓ வாத்தியார் சுவாமி. ஆமா, அவர் பேரே வந்து வாத்தியார் சுவாமிகள். சூப்பர். முத்து வடுகநாத சுவாமி. அவரை போய் பார்த்தாங்க ஜீவசமய சார். எல்லா ஊருக்கே தெரியும் சார். இப்ப ரொம்ப ஃபேமஸ் அவரு. அவர் வந்து நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய சினிமா நடிகர்கள் அங்க போயிட்டு ஃபேமஸ் ஆனாங்க. ஏன் அப்படின்னா இந்த கலை சம்பந்தப்பட்ட துறைக்கும் சரி, உங்களுக்கு காசு வரணும்னாலும் சரி, யாரு தேவைன்னா சந்திரன் தேவை சார். அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் சுட்டக்கூடிய ஒரு இடம் தான் நான் சொன்ன மாதிரி ரோகிணி. அப்ப அந்த இருக்கக்கூடிய சித்திரை போய் பிடிச்சோன்னா நிறைய பேர் காசு பணம் துட்டு எல்லாம் வரும். கலைத்துறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். அதை தாண்டி நம்ம தாட் ப்ராசஸ் நடக்கவே மாட்டேதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நான் ஒரு விஷயம் நடக்கிறேன் அது நடக்கவே மாட்டேது, அங்க போயிட்டு வந்தா நடந்துடும் சார். சூப்பர் மேட்டர். உண்மையிலே இறைவா நேயர்களுக்கு ஒரு அற்புதமான மேட்டர். இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்களான்னு எனக்கு தெரியாது. இல்ல, இது வரைக்கும் நான் பேசல. எந்த டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க, எந்த பணம் வரணும்னா எங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க. இது மாதிரி எல்லாமே சொல்லுங்க மேடம். கல்யாணம் பண்ணா எப்படி, லவ் பண்ணா எந்த கோயில், நிறைய பேசலாம் சார். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா சொல்லுங்க மேடம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சிங்கமுனரி போயிட்டு வந்துடலாம் சார். அவங்க வந்து அதை போயிட்டு வந்தா சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி மிருகசீடம் ஒரு நட்சத்திரம் சார். அந்த மிருகசீட நட்சத்திரம் செவ்வாயுடைய ஆளுமை. செவ்வாய் யாரு அப்படின்னா உங்களுக்கு தைரிய வீரிய விஜயம் கல்யாணம் கேட்டீங்களா எல்லாத்துக்குமே அவர் தான். நீங்களும் அங்க போயிட்டு தான் சூப்பரா இருக்கும் சார். கண்டிப்பா அங்க வந்து போயிட்டு வந்துடலாம். யாருக்கெல்லாம் வந்து பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, வெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க மேடம், நான் வந்து அந்த கோயில் போகணும் முடியாது, தஞ்சாவூர் போகணும் முடியாது, ஆனா மனசால போறதும் கிட்டத்தட்ட அதே பலன் அப்படின்னு சார். நீங்க சொல்றீங்களா, நான் இதுக்கு முன்னாடி எல்லா எபிசோட்லயும் எல்லா மக்களுக்கும் சொல்றேன், நீங்க முடிஞ்சா போங்க, இல்ல வால்பேப்பரை வச்சு பாருங்க. இதைத்தான் என்னுடைய பரிகாரமாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து நேயர்களும் சரி உங்களுக்கும் சொல்றேன், உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. நான் என் ஆத்மா வந்து காலையில அங்க போயிடும். இப்போ எங்க குலதெய்வம் மெக்கட்டேஸ்வரர். எங்க குலதெய்வம் அங்கே காலையில் போயிடுவேன் கம்பல்சரி. நான் 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு அங்கே கோயிலேருந்து நான் வீட்டை அந்த கோயிலை ஃபுல்லாக தண்ணி தொளிச்சு கோலம் போட்டு அவருக்கு அங்கே என்ன பூஜை பண்ணணும் பண்ணிட்டு தான் என் வீட்டுக்கு வருவேன். சூப்பர். இது மாதிரி எல்லாருக்கும் பண்ணலாம் இல்லையா மேடம்? அது வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து சொன்னாக்க அது நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதை மறைச்சி இருக்கிறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போக முடியாது. இப்போ ரஜினி சார் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது. ஆனால் அவர் தியானத்தில் உட்காந்து எல்லா கோயிலுக்கும் போகிறாரு. அதுதான் உண்மை. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அவர் வீட்டில் இருந்தேன். அவர் எல்லா பக்தியும் உண்டு, ஆனால் கோயிலுக்கு போக மாட்டார். ஆனால் எல்லாம் அங்கே உட்காந்து அண்டர் கிரவுண்டில் உட்காந்து எல்லா கோயிலுக்கும் போவார். ஸோ அந்த மாதிரி நம்ம நேர்களும் போனாக்க ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இல்லை கண்டிப்பாக போகலாம் சார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இங்கே வந்து உட்காருந்தேன்னா உங்களோட ஒரு இதை வந்து நான் எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியும். அங்கே உட்கார்ந்தாலும் ரிசீவ் பண்ண முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். எனக்கு உடனே வேணும்னா போய் அந்த மண்ணை மிதிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை நம்ம வந்து வாங்கிட்டு வர்றது அப்படின்றத முதல்ல அவங்க முடிவு பண்ணும். உங்களை வர விடணும், நீங்க வாணும் முதல்ல அவங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடியே நம்ம மெடிடேஷன் பண்ணி ஐயா வரட்டான்னு பர்மிஷன் கேட்கணும். அவரா பார்த்து வந்து சரின்னு ஏதோ ஒரு வழியில கொண்டு போய் விடுவாங்க. நிறைய மிராக்கள் எல்லாமே சித்தர் வழிபாடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சார். நீங்க நான் இன்னும் சொல்வேன், நீங்க மீனாட்சியை கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவளை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் உலகத்துல. அவளை கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா வந்து சித்தர்களை போய் பாக்குறது அப்படின்றதெல்லாம், சிவனை கூட பார்த்தாலும் சித்தரை பார்க்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அவங்க முடிவு பண்ணணும்,
இன்னைக்கு வந்து நீ வந்து என்ன பார்த்துட்டு போனா போது உனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறேன் போன்னு அவங்க சொன்னாதான் அந்த இடத்துல போய் நம்மளால காலை வைக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. அதுக்கு நீங்க சொன்ன இந்த நம்ம மனசால பண்ணக்கூடிய ஆத்ம தியானம் அவங்களுக்கு வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லார்ட்டையும் போறேன், எல்லார்ட்டையும் பேசுறேன். அது பயன்படும். ஆனா அந்த மண்ணில் மிதிக்கும் போது அதோட பவர்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த யந்திரங்கள் வச்சிருப்பாங்க. அந்த யந்திரங்களுடைய அபிரோதமான சக்தி வேற, அந்த மண்ணுக்குன்னு ஒரு சக்தி வேற. கோயிலுக்குள்ள போனோடனே நமக்கு உடம்புலாம் சிலுக்கும். அந்த அந்த சித்தர்களுடைய மூச்சு காட்சியோட இருக்கக்கூடிய அந்த பிரபாகம் வேற. அதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டு வந்தாலே நம்ம வேற எதுவுமே ஆசைப்பட மாட்டோம். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா கோயிலுக்குள்ள போகும்போதே அவங்க இருக்கிற நமக்கு தெரிஞ்சிடும், அந்த வாசனைகள் வந்து காமிச்சு கொடுக்கும். சிலதான் சொன்னேன், சில பேரால ஒரு இடத்து கோயிலுக்கு போகும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் போயிட்டு வந்து ஒரு மாதிரி அடிபட்டுருச்சும்பாங்க. நான் உனக்கு சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொன்னாலே அதுவே போதும். சித்தர்கள்கிட்ட அதுதான் தேவைப்படுது மேடம். நிர்வாணமா பூஜை பண்றதுக்கு காரணமே நான் எதுவுமே ஆசைப்படுறேன், நீதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லா சித்தர்களும். உண்மைதான் சார், உண்மை. சித்தர்கள் வந்து நான் வந்து இப்ப இடையில வந்து மேடம் செங்கல்பட்டு ஒரு சித்தர், நான் சூர்யா சார், நடிகர் சூர்யா இருக்கார்ல, வேலைக்கிழமை அங்க போயிடுவோம். ஓகே, எந்த இடத்துல சார் இருக்கு? செங்கல்பட்டுக்கு முன்னாடி ஒரு ஊர் மேடம், நான் சொல்றேன். அந்த ஊர்ல வந்து சமாதி ஆயிட்டாரு. ஓகே சார். நாங்க வேலைக்கிழமை போயிடுவோம், நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. ஆனா சொல்லிட்டு இந்த டைம்ல சமாதி ஆகுறேன்னு அவர் அவரே கட்டிட்டாரு. வீட்டுக்குள்ள கட்டி அவர் உட்கார்ந்து சமாதி ஆயிட்டாரு. சூர்யா அப்போ வந்து சும்மா ஒரு படம் 2 படம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப போய் சாப்பாடுலாம் போட்டு வருவோம். ஸோ அவர் வந்து நான் நேரில் பார்த்த சித்தர், என்னெல்லாம் பார்த்து அப்படியே சிரிப்பார். ஏன்னா என்னமோ அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிப்பார். ஆனால் அவர்கிட்ட அபரிதமான சக்தி உண்டு, அபரிமிதமான சக்தி அவர்கிட்ட நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன். அதான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது மேடம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு நாமக்கல் சேந்தமங்கலம் கிட்ட இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேய கோயில். ஆமா சார், அதை தாண்டி போனீங்கன்னா அந்த சுகப்பிரகாச சுவாமிகள், காலபுருஷனோட 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு, அந்த சந்திரனோட வீடு, சந்திரனோட ஆட்சி வீடு, அது எல்லாமே என்ன சொல்லணும்னா அம்மா, வண்டி, வாகனம், சுகத்தை சொல்லக்கூடிய வீடு. எப்ப சார் ஒருத்த வெல்த்தியா இருப்பான்? நீங்க சொல்ற மாதிரி மென்டலி எப்ப ஸ்ட்ராங்கா இருப்பானா எல்லாமே இருக்குன்னு நினைக்கும் போதுதான். அப்ப எல்லாமே இருக்கிறதுக்கு முதல்ல சுகம் வேணும். அப்ப உடம்பு நல்லா இருக்கணும். அப்ப உடம்பு நல்லா இருக்கணும்னா அதுக்கு செவ்வாய் தேவை. அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் மிருகசீடம். அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க போயிட்டு இந்த சுகப்பிரகாச சுவாமிகளை போய் பார்த்துட்டு வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஆட்சியுமே கிடைக்க ஆரம்பிச்சு. சூப்பர் மேடம், ரொம்ப அருமையான தகவல் சொல்லியிருக்கேன் மேடம்.